Hi friends, welcome to Guru's Notification Channel. நாளைக்கு 2 மேட்ச் நடக்குது. ஸோ சண்டே தமாக்கா அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் யாராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். இது வந்து ஐபிஎலோட 10th மேட்ச்சுங்க. ஸோ அந்த மேட்சோட ப்ரிவ்யூ, அதாவது யாரெல்லாம் பெஸ்ட்டாக இருக்க போகிறாங்க, எந்த டீமுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற வீடியோ வந்து இன்றைக்கி பார்த்துடலாம். செகண்ட் மேட்ச் ஆர்ஆர் வர்சஸ் சிஎஸ்கே, அது வந்து நாளைக்கு காலையில் வந்து ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ 10th மேட்ச் இதில் யாரெல்லாம் பெஸ்ட்டாக இருக்க போகிறாங்க, என்னோடய பெஸ்ட் 5 பிக்ஸ் யார் அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி எந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு வீடியோ கடைசியில் அதையும் சொல்கிறேன். ஸோ நம்ம ப்ராபபிலிட்டிஸ் மோர் ஆர் லெஸ் ஒரு 70 to 80% கரெக்டாக தான் வந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி மேட்ச் போயிட்டுருக்கு. இப்போது அந்த சமயத்தில் ஒரு வீடியோ ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் நடக்கும்போது ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ நாளைக்கு என்னோடய பெஸ்ட்டு 5 பிக்ஸ் யாராக இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 bowlers சூஸ் பண்ணுறேங்க. உங்களுக்கே தெரியும், ஆல்மோஸ்ட் 2 டீம்லேருந்து ஒரு bowler. ஃபஸ்ட்டு பேட் கமின்ஸ் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான bowler. எல்லா சுச்சுவேஷன்லையும் bowling சூப்பராக போடக்கூடிய ஒரு bowler தான் அவர். டீமையும் சூப்பராக லீட் பண்ணிகிட்ருக்கார் எஸ்ஆர்ஹெச்சை. நாளைக்கு வந்து அவர் கண்டிப்பாக நல்லா bowling போடுவார் அப்படிங்கிற டவுட் எதுவுமே கிடையாது. சூப்பராக போட போகிறாரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஸ்டார்க் ஃபேக்டரை பொறுத்து தான் எஸ்ஆர்ஹெச்சோட ஓப்பனர்ஸோட பேட்டிங் இருக்குது. ஸ்டார்க் வந்து முதல்ல 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா எஸ்ஆர்ஹெச் டாப் 2 விக்கெட்ஸ் போச்சுனாலே ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்டார்க் நாளைக்கு நல்லா போடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ 2 bowlers பிக் பண்ணிட்ட 3 பேட்ஸ்மேனில் விக்கெட் கீப்பர்ஸும் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பேட்ஸ்மேனில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபப்லி நாளைக்கு மேட்ச்சில் இருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். அவர் வந்து நல்ல பெருசாக மொமெண்டம் எடுத்துகிட்டு போவார் கடைசி வரைக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் கிளாசனோட கிளாஸ் எப்பயுமே பக்காவாக மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி தான் நாளைக்கு மேட்ச்லேயும் அவரோட மொமெண்டம் இருக்கும். அவர் வந்து மேட்ச்சை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போவார், அவர் நல்ல ஸ்கோர் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான பேட்டர்ஸ் இருந்தாலும் ட்ரவிஸ் ஹெட், இவர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக எஸ்ஆர்ஹெச்காக பர்ஃபார்ம் பண்ணுவார். அது மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் தான் இவர். நாளைக்கு பெருசாக ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேட்ச் வந்து வைசாகில் நடக்குது. ஸோ நல்லா ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பிச்சு தான். பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைக்கு இவங்க 5 பேரில் யாரெல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இவங்க இல்லாமல் வேறு என்ன நல்லா பர்ஃபார்ம் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. இது ஜஸ்ட் என்னோடய ப்ரெடிக்ஷன் தான். உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓப்பனாக தான் இருக்குது கமெண்ட் பாக்ஸ். அதுக்கடுத்து எந்த டீமுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். வின்னிங் ப்ராபபிலிட்டிஸ் நாளைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ஒரு 45% ப்ராபபிலிட்டிஸ் வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்குது. எஸ்ஆர்ஹெச்சுக்கு 55% வின்னிங் ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட பேட்டிங்கும் பவுலிங்கும் ரெண்டுமே ஈக்குவலாக ஸ்ட்ராங்காக இருக்குது. அங்கேயும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பட் ஒரு மைனரில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கு 55%, டெல்லிக்கு 45% கொடுத்துருக்கேன். நாளைக்கு மேட்ச் என்ன நடக்குது பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.